எப்பவுமே எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது அப்படின்னு புலம்பிட்டே இருக்கிற ஆளா நீங்க? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. செல்ஃப் எஸ்டீமை அதிகப்படுத்துறதுக்கான சில வழிகளை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல உங்களுடைய உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. நல்ல தூக்கம், நல்ல உணவு, நல்ல உடற்பயிற்சி எப்பவுமே கிடைச்சிட்டே இருக்கிறத உறுதி பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, நோ சொல்ல கத்துக்கோங்க. உங்க உடல் உழைப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த செய்யறதுக்கு பதிலா நோ அப்படின்னு சொல்ல பழகிக்கோங்க. மூணாவது, நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணிட்டு, நெகட்டிவான விஷயங்களை மைண்ட்ல இருந்து கிளியர் பண்ணிட்டு பாசிட்டிவா வச்சுக்கோங்க. குறிப்பா இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை பண்றீங்க, மத்தவங்க கிட்ட இருந்து ஒப்பிடும்போது உங்ககிட்ட ஒரு யூனிக்னஸ் இருக்கு அப்படின்னா அந்த யூனிக்னஸ் நினைச்சு சந்தோஷப்பட ஆரம்பிங்க. நாலாவது, சின்ன சின்ன விஷயங்களையும் செலிப்ரேட் பண்ணுங்க. குறிப்பா ஒரு நாளைக்கு இந்த புக்கை நான் படிச்சு முடிக்கணும் அப்படின்னு நீங்க கோல் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை கரெக்டா பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதை ஒரு சின்ன செலிப்ரேஷனாவே பண்ண ஆரம்பிங்க. அஞ்சாவது, ரொம்ப 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 முக்கியம், இக்னோர் பண்ணுங்க நெகட்டிவிட்டியான பர்சன்ஸை. குறிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ற பர்சனை எப்பவுமே பக்கத்திலே வச்சுக்கோங்க. நெகட்டிவா பேசுற பர்சனை பக்கத்துல வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. செல்ஃப் எஸ்டீமை அதிகம் பண்ணிக்கோங்க. யாருக்கு இந்த வீடியோ தேவைப்படுதோ அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது ஹெல்தி டாக்ஸ் வித் வேதா. அறிவோம் ஆரோக்கியம்.